சுமார் 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனிதனாக இல்லை. பரிணாம வளர்ச்சியினால்தான் அவன் இன்று மனிதனாக இருக்கிறான். முதலில் தோன்றிய ஓர் உயிரினம் அது அமீபா மற்றும் அதை சார்ந்த உயிரினங்கள் தான். கண்ணுக்கு தெரியாதவை. அது கடலில் தான் தோன்றியது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நம்முடைய மனிதனை, நம்மை பற்றி பார்த்தால் நமக்கு உறுப்புகள் இருக்கிறது. சில உறுப்புகள் உடலுக்குள் இருக்கிறது, சில உறுப்புகள் உடலுக்கு வெளியில் இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதில் குறிப்பாக முக்கியமாக சொல்வதற்கு ஒன்றே ஒன்று இருக்கிறது. இந்த ஆண் உறுப்பு, கை கால் மற்றவற்றை எல்லாத்தையும் விட்டு விடுவோம். இந்த ஆண் உறுப்பு அது வெளியில் தான் இருக்கிறது. எல்லா உயிரினங்களுக்கும், அதாவது குரங்கா எடுத்துக்கலாம், சிங்கத்தை எடுத்துக்கலாம், புலியை எடுத்துக்கொள்ளலாம், குரங்கை எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற இந்த உயிரினங்களுக்கு இந்த ஆண் உறுப்பு வெளியில் தான் இருக்கிறது. ஆனால் பெண் உறுப்போ அது மறைவாக யாருக்கும் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அது இருக்கிறது. இது சற்று ஆராய்ந்தால் ஏன் அப்படி என்று எனக்கு என்ன தோன்றியது என்றால், சிலர் கடவுளின் படைப்பு என்பார்கள், வேறு சிலர் இயற்கை அப்படித்தான் அப்படி செய்துள்ளது என்று சொல்வார்கள். அது ஒரு சர்ச்சையான விஷயம்தான். அதில் நான் போக விரும்பவில்லை. நான் இருந்தாலும் என்னுடைய ஆதரவு இயற்கையாகவே எல்லாமே நடக்கிறது, நடந்துள்ளது என்பதுதான். இந்த உடல் உறுப்புகள், முக்கியமாக ஆண் உறுப்போ பெண் உறுப்போ எதற்கு என்று ஒரு கேள்வி வந்தது. எதற்காக மனித உடலில் இந்த ஆண் உறுப்பும் பெண்ணுடைய உறுப்பும் தனித்தனியாக எதற்காக என்று பலர் ஆராய்ச்சி செய்தார்கள். அதில் ஒருவர் மட்டும் ஒரு விஷயத்தை சொன்னார், அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது. அது என்ன என்றால் இனப்பெருக்கம். ஒரு தனியாக ஒரு ஆண் இனப்பெருக்கத்தை, ஒரு ஆணும் சேர்ந்து ஒரு இனப்பெருக்கத்தை உருவாக்க முடியாது. அதுபோல ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு இனப்பெருக்கத்தை உருவாக்க முடியாது. அப்படி என்றால் இனப்பெருக்கத்திற்காகத்தான் இயற்கையாகவே ஆணையும் பெண்ணையும் வைத்தான். இயற்கையாகவே அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த இனப்பெருக்கம் இல்லை என்றால் எந்த உயிரினமுமே இல்லாமல் போய்விடும். பூமி பாலைவனமாக மாறிவிடும். ஆனால் அப்படி இல்லை. அவருடைய ஆய்வு அல்லது கணிப்பு சரி என்றே எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு எந்த விதமான எண்ணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அதை நீங்கள் இந்த பதிவை பார்த்த பிறகு நீங்கள் சொன்னால் உங்கள் கருத்துக்களை நான் தெரிந்து கொள்வேன். எனவே இந்த மறைவாக பெண் உறுப்பை எதற்காக வைத்துள்ளான் என்றால், எளிதாக யாரும் அதை எடுத்து கையாள முடியாது என்பதற்காகத்தான் மறைவாக. குறிப்பாக பெண்களை படுக்கும் பொழுது ஒருக்களித்து படுக்க சொல்வார்கள். அதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. அதுபோல் மல்லாக்க கவிந்து படுக்கக்கூடாது என்று பெரும்பாலும் தாயார்கள் சொல்வார்கள். ஏனென்றால் தூக்கத்திலே ஆடைகள் விலகி போகலாம், அது பலரை கவர்ச்சியாக உண்டு பண்ணலாம்.
அதனால்தான் ஒரு கழித்து படுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதிலே ஒரு அறிவியலும் இருக்கிறது. அது என்ன அறிவியல் என்றால், அது இதயம் எங்கு இருக்கிறதோ அந்த புறமாக படுக்க வேண்டும் என்று. பலர் அப்படி செய்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. நான் அப்படி நேராகவே மல்லாக்க இருக்கிறதை படுத்து கொண்டு பழக்கம். எப்பொழுதாவது தூக்கம் இல்லாத நிலையில் அப்படி சாய்ந்து படுப்பது வழக்கம். அதுவும் வலதுபுறம்தான் படுப்பேன். அது எனக்கு சௌகரியமாக இருக்கிறது. ஸோ இது சௌகரியத்தை வைத்து அது அப்படியா அல்லது அறிவியல் படியா என்பது எனக்கு தெரியாது. நான் இப்படித்தான் செய்கிறேன். எனவே நண்பர்களே, இது ஒரு சாதாரண விஷயம்தான். நான் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை பற்றி ஆராய்வது வழக்கம். அந்த ஆராய்ச்சியின் விளைவுதான் இந்த பதிவே. சிலருக்கு இது ஒத்துப்போகலாம், இல்லை இது தவறு என்றும் சொல்லலாம். எனவே உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொண்டால் மட்டுமே அதை பற்றி என்னால் சொல்ல முடியும். எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.